சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக, காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசின் பதவிக்காலம் வருகிற மே மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இன்னும் சில வாரங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேசிய கட்சிகள் முதல் மாநில கட்சிகள் வரை தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக மிகப்பெரிய தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் மும்முரமாக தேர்தல் பணியாற்றி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து திமுக, காங்கிரஸ் இடையே இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை குழுவில் காங்கிரஸ் சார்பில் திரு முகுல் வாஸ்னிக், திரு ஷல்மான் குர்ஷித், திரு அஜய்குமார், திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். திமுக தரப்பில் டி.ஆர். பாலு தலைமையில் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, பொன்முடி, ஆ. ராசா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு தலைவர் டி.ஆர். பாலு, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் என கூறினார். எல்லா கட்சியும் அவங்க கூட அதிகமாக நிற்கணும் தான் நினைப்பாங்க. நாங்கள் கூட 40 திமுக நிற்கணும் தான் நான் விரும்புவேன். நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே போல் எல்லாரும் அந்த கட்சி தலைமையும் அதான் விரும்புவோம். பார்லிமெண்ட் 9 வரைக்கும் நடக்குது. 9க்கு பிறகு 10, 11, 12 இது மாதிரி அடுத்த வாரத்தில் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கும். இதனைத் தொடர்ந்து பேசிய திரு செல்வ பெருந்தகை, தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் தேர்தலில் எவ்வாறு வெல்வது என்பது குறித்து பேசியதாகவும் கூறினார். தொகுதிகள் நம்பரை பற்றி பேசல, வின்னிங் பாசிபிலிட்டி பற்றி பேசியிருக்கோம். அடுத்த வாரம் தொடரும். இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்தியா கூட்டணியிலிருந்து யார் வெளியேறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. மக்கள் அவங்கள பாதிப்படைவை செய்வாங்க. ரைட்.